விடியல் தரும் விளையாட்டு பலம். இந்த விடியல் தரும் விளையாட்டு பலத்தினூடாக நிறைய விஷயங்களோடு உங்களை நாங்கள் சந்திக்கின்றோம். இன்றைய தினம் உங்களுக்கு முதலில் நாங்கள் தரப்போகின்ற விஷயம், இலங்கை அணி பாகிஸ்தானை இன்றைய தினம் வெல்லுமா? இந்த கேள்வி எல்லோரும் மத்தியிலும் எழுகின்றது. மிக முக்கியமாக இலங்கை அணியை பொறுத்தவரையில் இன்றைய தினம் இப்படியாவது ஒரு வெற்றிக்கான அழுத்தங்களை பாகிஸ்தானுக்கு வழங்க வேண்டியிருக்கும். அதுதான் இங்கே தேவையான விடயமாக இருக்கின்றது. அதை இலங்கை அணி இன்றைய தினம் செய்யக்கூடியதாக இருக்குமா என்ற கேள்வி எல்லோரும் மத்தியிலும் இருக்கிறது. 188 ஓட்டங்கள் பாகிஸ்தான் முன்னிலையில், 2 விக்கெட்டுகள் அவர்கள் கையில் இருக்கின்றன. இந்த 2 விக்கெட்டுகளை வைத்துக் கொண்டு அவர்கள் இன்னும் இவ்வளவு ஓட்டங்களை பெற்றுக் கொள்ள போகிறார்கள். இலங்கைக்கு எப்படியான அழுத்தத்தை அவர்கள் தங்களது துடுப்பின் மூலமாக வழங்கப் போகின்றார்கள் என்ற கேள்வி இங்கே மிக முக்கியமானது. அதற்கு பிறகு இன்றைய தினம் பாகிஸ்தானின் விக்கெட்டுகளை வீழ்த்திய பிறகு இலங்கை அணி எவ்வாறான அணுகுமுறையை துரத்தி அடிப்பதில் கைகொள்ளும். காரணம், ஆரம்ப துடுப்பாட்ட வீரர் ஆரம்பத்திலே அழுத்தங்களை பின்னுக்கு வருகின்ற துடுப்பாட்ட வீரர்களுக்கு குறைத்து வேகமாக ஓட்டங்களை பெறுகின்ற டில்ஷான் இலங்கை அணியில் இன்றைய தினம் இல்லை. எனவே இலங்கை அணியின் எப்படியான வியூகம் இருக்கும்? ஆரம்ப துடுப்பாட்ட வீரராக சந்திமாலும் பர்ணவிதானவும் இணைந்து டில்ஷான் வழங்கின அந்த வேகத்தோடான ஓட்டங்களை கொடுப்பார்களா என்ற கேள்வி இங்கே முக்கியமான கேள்வியாக இருக்கின்றது. அதுதான் இன்றைய தினம் சுவாரஸ்யமான விடயமாக இருக்கும். பாகிஸ்தானை பொறுத்தவரையில் 188 ஓட்டங்கள் முன்னிலை பெற்றுகின்றது. அசாத் ஷாஃபிக் ஆடுகள் தருகின்றனர். அட்னான் அக்மால் சுகவீனம் முற்றுகின்றனர். ஆனாலும் அவரால் துடுப்படுத்தாட முடியும் போல தெரிகிறது. எனவே இவர்கள் 2 பேரும் சேர்ந்து எவ்வளவு தூரத்துக்கு ஓட்டங்களை கொண்டு செல்ல போகிறார்கள்? இவர்களுக்கு பிறகு இறுதி துடுப்பாட வீரர் மட்டுமே எஞ்சி இருக்கின்றார். இப்படி இருக்கும் நிலையில் பாகிஸ்தான் எப்படியான வெற்றி கொண்டு பெற்றுக் கொள்ளப் போகின்றது என்ற கேள்வி முக்கியமானது. அதுபோல மழை வந்து குறுக்கிடாமல் இருக்க வேண்டும் என்பது எல்லோருடைய கவலையும் பெரிய ஒரு கவலையாக இருக்க போகின்றது. அந்த கேள்வியும் மிக முக்கியமான கேள்வி. இலங்கை அணியை பொறுத்தவரையில் திலார பெர்னாண்டோ மற்றும் ரங்கனை ஹெரத் ஆகியோர் மொத்தமாக 7 விக்கெட்டுகளை தங்களிடையே பகிர்ந்து கொண்டார்கள் என்பது கவனிக்கக்கூடியதாக இருக்கிறது. பார்க்கலாம் எப்படி இருக்க போகிறது இந்த போட்டி இன்றைய நாளில் என்று சொல்லி ஸ்கோர் வரத்தை சுருக்கமாக பார்த்தால், முன்னதாக பாகிஸ்தான் முதலாம் இன்னிங்ஸில் 226 ஓட்டங்கள், இலங்கை அணி தனது முதலாம் இன்னிங்ஸில் 337 ஓட்டங்களை எடுத்தது. பாகிஸ்தான் இரண்டாம் இன்னிங்ஸில் 299 ஓட்டங்களை எடுத்தது. இதில் அசார் அலி 136 ஓட்டங்கள், அசாத் ஷாஃபிக் ஆட்டம் இழக்காமல் 55, இப்பொழுது அவர் ஆடுகளத்தில் இருக்கின்றார். 52 ஓட்டங்களை முகமது ஹபீஸ் பெற்றுக் கொடுத்திருந்தார். ஏனைய துடுப்பாட வீரர்கள் முக்கியமான வீரர்கள் எல்லோரும் கைவிட்டிருந்தார்கள். ரங்கனை ஹெரத் 64 ஓட்டங்களுக்கு 4 விக்கெட்டுகள். முதலாம் இன்னிங்ஸிலும் அவர் சிறப்பாக பந்து வீசியிருந்தார் என்பது முக்கியமானது. முதலாம் இன்னிங்ஸில் அவருக்கு 3 விக்கெட்டுகள் கிடைத்திருந்தன. முதலாம் இன்னிங்ஸில் முக்கியமாக 4 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார் திசரப்பர். அவர் இரண்டாம் இன்னிங்ஸில் விக்கெட்டை இதையும் கைப்பற்றவில்லை. ஆனால் தில்லார பெர்னாண்டோ 65 ஓட்டங்களுக்கு 3 விக்கெட்டுகள், தனது 100 விக்கெட்டுகளை அவர் பூர்த்தி செய்து கொண்டார். 40ஆம் டெஸ்ட் போட்டியில் மிக மெதுவாக தான் அவர் விக்கெட்டுகளை எடுத்துக் கொண்டு வருகின்றார். ஆனால் நேற்றைய நாளில் அவரது 3 விக்கெட்டுகளும் நிச்சயமாக இலங்கை அணிக்கு தேவைப்பட்டிருந்தன. எனவே இன்றைய தினம் அதுபோல நேற்றைய தினம் சுவாரஸ்யமான விஷயம், நீண்ட காலத்துக்கு பிறகு திலான் சமரவீர ஒரு ஓவரை பந்து வீசி இருந்தார் என்பது கவனிக்கக்கூடியது. விக்கெட்டுகள் தேவைப்பட்ட நிலையில் இன்றைய தினம் 5வது மறுதியுமான நாள். எப்படியாக இன்றைய தினம் இலங்கை அணி வெற்றிக்கான முயற்சியை எடுக்கும் என்ற கேள்வி இங்கே முக்கியமான கேள்வியாக எழுகின்றது. மறுபக்கம் நேற்றைய தினம் மேற்கிந்திய தீவுகளை உருட்டி போட்டுகின்றது நியூசிலாந்து. இதன் அடிப்படையில் தொடரை இப்பொழுது நியூசிலாந்து சுவாரஸ்யமான தொடராக மாற்றியிருக்கின்றது. இன்னும் 2 போட்டிகள் எஞ்சி இருக்கும் நிலையில் இந்த போட்டித் தொடரானது மிக விறுவிறுப்பாக மாறியிருக்கின்றது. நியூசிலாந்துக்கும் தொடர் வெற்றியை வைத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு, இல்லாவிட்டால் மேற்கிந்திய தீவுகள் தொடர் வெற்றியை நேரடியாக பெற்றுக் கொள்ள முடியாதவாறு நியூசிலாந்து செய்திருக்கின்றது. ஸ்கோர் விவரங்களை பார்க்கலாம். நேற்றைய தினம் இந்த போட்டி சென்ட் கிட்ஸில் இடம்பெற்றது. நியூசிலாந்து முதலில் துடுப்படுத்தாடி 249 ஓட்டங்களை எடுத்தது. 9 விக்கெட்டுகளை இழந்து 50 ஓவர்களில். இதில் நேத்தன் மெக்கலம் 70 பந்துகளில் 50 ஓட்டங்களை எடுத்தார். பிஜே வாட்லிங் 47 பந்துகளில் 40 ஓட்டங்களை எடுத்திருந்தார். 59 ஓட்டங்களை ராப் நிக்கோல் பெற்றுக் கொடுத்திருந்தார். பந்துவீச்சை பொறுத்தவரையில் ஆண்ட்ரே ராசல் 57 ஓட்டங்களுக்கு 4 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார். மீண்டும் சுனில் நரைன் நியூசிலாந்து துடுப்பாட்ட வீரர்களை மந்திர வித்தையில் கட்டி போட்டுகின்றனர். 10 ஓவர்கள் 28 ஓட்டங்கள் 2 விக்கெட்டுகள். அதுபோல டரன் சமியின் பந்து வீச்சு பாருங்கள், 8 ஓவர்கள் ஒரு ஓட்டமற்ற ஓவர், 22 ஓட்டங்களுக்கு 1 விக்கெட். இவர்கள் இப்படியெல்லாம் பந்து வீசிய பிறகு கூட அவர்களது துடுப்பாட்ட வீரர்கள் தாக்குப்பிடிக்க முடியவில்லை நியூசிலாந்தின் பந்து வீச்சுக்கு எதிராக. குறிப்பாக பால்ட் நேற்று அறிமுகமான பால்ட் 45 ஓட்டங்களுக்கு 2 விக்கெட்டுகள். ஒராம் மற்றும் மெக்கலம் ஆகியோர் தலா 2 விக்கெட்டுகள். ஓட்டங்களை கட்டுப்படுத்தினார் டிம் சவுதி 6 ஓவர்கள் ஒரு ஓட்டமற்ற ஓவர், 14 ஓட்டங்களுக்கு 1 விக்கெட். மேற்கிந்திய தீவு அணி தடுமாறி 161 ஓட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகளையும் இழந்தது. 9ஆம் இலக்க துடுப்பாட்ட வீரராக வந்த ஆண்ட்ரே ராசல் மற்றும் 24 பந்துகளில் 4-6 ஓட்டங்கள் 3-4 ஓட்டங்களோடு ஒரு ஆணவடிக்கை நிகழ்த்தி ஆட்டம் இழக்காமல் 42 ஓட்டங்களை எடுத்தார். போட்டியின் சிறப்பாட்டக்காரர் நேற்றைய நாளில் ராப் நிக்கோல் தெரிவு செய்யப்பட்டார். இந்த போட்டியில் நியூசிலாந்து வெற்றி கிட்டியதன் மூலமாக இப்பொழுது நியூசிலாந்து தொடரை 2-1 என்ற நிலையில் கொண்டு சென்று கொண்டிருக்கிறது. நேற்றைய தினம் இரவு விளையாட்டுகளில் நாங்கள் பாகிஸ்தான் அணியின் 2020 உலக 2020 கிண்ணத்துக்கான அணி அறிவிக்கப்பட்டிருப்பதை பற்றி நாங்கள் சொல்லியிருந்தோம். 30 பேர் கொண்ட குழு அறிவிக்கப்படுகிறது. இந்த குழுவில் இம்ரான் அசீருக்கு மீண்டும் ஒரு அழைப்பு விடுக்கப்படுகிறது. அப்துல் ரசாக் அணிக்குள் வந்திருக்கின்றார். அதுபோல கம்ரான் அக்மால் இறுதி எச்சரிக்கை வழங்கப்பட்டு 1 வாரத்துக்கு பிறகு அணிக்குள் சேர்க்கப்படுகின்றார். எனவே இவர் நிச்சயமாக இறுதி அணியில் இடம்பெறுவார் போல தெரிகிறது. அதுபோல ஷாயிப் மாலிக்கும் மீண்டும் அழைக்கப்படுகின்றார் என்பது கவனிக்கக்கூடியது. ஆனால் முன்னாள் 2020 அணி தலைவர் அதுபோல இந்நாள் டெஸ்ட் அணியின் தலைவரான மிஸ்பாவுல்லக்கு வழங்கிய போல இடம் மறுக்கப்படுகின்றது. எனவே இந்த குழுவில் இருந்து இந்த 30 பேர் கொண்ட குழுவில் இருந்து இறுதி அணி தெரிவு செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுபோல காயமடைந்து ஓய்வு பெற்றுக் கொண்ட மார்க் பவுச்சருக்கு பதிலாக இப்பொழுது தாமி சோலே
சோலைக்கிளி அணிக்குள் உள்வாங்கப்பட்டிருக்கிறார். இவரை பொறுத்தவரையில் இப்பொழுது முதலாம் டெஸ்ட் போட்டி 19ஆம் தேதி இடம்பெறும் நிலையில் அதற்குள் போய் சேர முடியாது என்று சொல்லப்படுகிறது. எனவே ஏபிடி வில்லியர்ஸ் தான் முதல் டெஸ்ட் போட்டியில் விக்கெட் காப்பில் ஈடுபடுவார் போல தெரிகின்றது. அதுக்கு தொடர்ந்து வருகின்ற போட்டிகளில் ஈடுபட போகின்றார் தாமி சோலைக்கிளி. இவர் அண்மையில் தென்னாப்பிரிக்க சாதனையான முதல் தர போட்டி ஒன்றில் 8 பிடிகளை ஒரே இன்னிங்ஸில் எடுத்திருந்தார் என்பது முக்கியமானது. எனவே இவருக்கான இடம் ஒன்று பொருத்தமான இடமாகவே கிடைத்திருக்கிறது. பவுச்சருக்கு பிறகு யார் என்ற கேள்விக்கு இப்பொழுது தாமி சோலைக்கிளி விடை கொடுத்திருக்கின்றார். எனவே தென்னாப்பிரிக்காவுக்கு பவுச்சரின் இழப்பு பெரிய ஒரு இழப்பாக தான் இருக்க போகிறது. அவரை பற்றி நிறைய பேரும் தங்களது கவலைகளை வெளியிட்டு வருகின்ற நிலையில் இப்பொழுது தமி சோலைக்கிளி என்ற இடையவருக்கு பவுச்சருக்கு பிறகான பவுச்சரின் இறுதி தொடராக இந்த தொடர் அமைந்திருக்கும். ஆனால் அதுக்கு முன்னதாகவே இந்த வாய்ப்பு வந்து சேர்ந்திருப்பதை கவனிக்கக்கூடியது. பங்களாதேஷ் பக்கம் இருந்த ஒரு கிரிக்கெட் செய்தி ஒன்று. சக்லே முஷ்டாக் முன்னாள் பாகிஸ்தானின் சுழல் பந்து வீச்சாருக்கு பங்களாதேஷின் சுழல் பந்து வீச்சு சகோதரி இளவட்ட ஆலோசகராக ஒரு 3 மாதங்களுக்கு கடமையாற்றுமான வாய்ப்பு ஒன்றை பங்களாதேஷ் கிரிக்கெட் சபை வழங்கி இருக்கின்றது. அதுபோல பங்களாதேஷ் கிரிக்கெட் சபையை பொறுத்தவரை சக்லே முஷ்டாக் தங்களோடு வந்து இணைந்து கொள்வார் என்று தாங்கள் கருதி கொண்டிருப்பதாக நம்பப்படுகிறது. குறிப்பாக பங்களாதேஷ் இருந்து ஐரோப்பிய தொடருக்கு செல்வதற்கு முதல் இந்த அழைப்பை இவர் ஏற்றுக்கொண்டால் தாங்கள் சந்தோஷப்படுவோம் என்று சொல்லி மகிழ்ச்சியை தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக இப்பொழுது இவர்கள் ஜூலை 14ஆம் தேதி புறப்பட இருக்கின்றார்கள். ஸ்காட்லாந்து, நெதர்லாந்து மற்றும் அயர்லாந்து ஆகிய நாடுகளுக்கு செல்வதற்கு ஜூலை 15ஆம் தேதி அயர்லாந்தில் தங்களோடு இப்பொழுது இங்கிலாந்தில் இருக்க முஷ்டாக் அயர்லாந்தில் வைத்து தங்களோடு இணைந்து கொள்வார் என்று நம்பப்படுகிறது. அண்மையில் நியூசிலாந்தோடும் இவர் ஆஸ்திரேலியாவின் சுழல் பந்து வீச்சாளரோடும் சக்லே முஷ்டாக் ஆலோசகராக கடமையாற்றியது நீங்கள் எல்லோரும் அறிந்த விடயம் தான். எனவே அவைதான் இன்றைய நாளின் காலை பொழுது மிக முக்கியமான விடயங்களாக இருக்கின்றன. இரவு 7:50 விளையாடுதல் மேலும் பல விடயங்களை உங்களுக்கு கொண்டு வரும். இதுபோல பள்ளிக்கலையில் இன்றைய தினம் மழை எந்த குறுக்கீடும் இல்லாமல் போட்டிகள் ஆரம்பித்தால் உங்களுக்கான தோர்மங்களை வழங்கவும் நாங்கள் காத்துக் கொண்டிருக்கின்றோம். விடியல் தரும் விளையாட்டு பலம்.